அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தொலைஞ்சிட்டாங்க. மூதேவிங்க இந்த உட்காந்துருக்கு பாருங்க. வந்துட்டாங்களா? பாருங்க எல்லாரும் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க அவ்வா ரெண்டாவது அவ்வா, இவங்கதான் ரெண்டாவது அவ்வா தான் பெருசா என்னது அவ்வா சமைக்கிறீங்க? ரொம்ப சின்ன அவ்வானா இந்த அவ்வா தான், குட்டி அவ்வா. எங்க குட்டி அவ்வா பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. எங்க குட்டி பாவா, இவங்கதான் குட்டி பாவாவா. நீ 12 ஆயிட்டேன்னு பாரு. மணி 9:30 தாங்க ஆகுது. 9:45 தாங்க ஆகுது. ஐயோ அதுக்குள்ள வந்துட்டேன் பாரு குடின்னு. குடிகார பையங்க வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்புறம் வாங்கி கொடுக்குறது இல்லையா சொல்லுங்க? எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, மொய் வச்சிருக்காங்க, ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க, அப்புறம் வாங்கி கொடுக்குறது இல்லையா? வந்த பிள்ளைய என்ன நினைக்கணும்? ஒன்னு ஃப்ரெண்டா நினைக்கணும், இல்ல அக்காவா நினைக்கணும், தங்கச்சியா நினைக்கணும். யாரு? நானா? நீதான். இந்த மூதேவியோட ஃப்ரெண்ட். அப்ப என்ன பண்ணா நிவேதா. அது ஆல்ரெடி மேரேஜ் ஆன பொண்ணு அது. ஆனா நிவேதான்னு கடந்து இது பண்ற. இதுல வேற என் தங்கச்சியை வேற சைட் அடிக்கிறான். ஆனா என்ன பண்ண ஹலோ நண்பா, நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். ஹாய் 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 ஹாய். இன்னைக்கு கறி விருந்துங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால கறி விருந்து வைக்கிறேன் எங்கள் வீட்டில். அப்புறம் நேற்று தக்காளி சரியான ஆட்டம், கடுப்பாயிட்டுங்க எங்களுக்கு. ஐயோ என் தங்கச்சி இது என் தம்பியோ எல்லாம் பாட்டை போட்டு ஆடி அது வீடியோ எடுத்துருக்கோம். ஆனால் பட் வந்து நான் வீடியோ போட முடியாதுங்க, அதை எனக்கு காப்பிரைட் வந்துடும். ஆனால் சரியான ஆட்டம். அது இன்ஸ்டாவில் உடனே நான் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்க. என்ன ஆட்டம் ஆடுறாவ விட்டா. ஐயோ குரங்கு வித்தையெல்லாம் காட்டுறா, குரங்கு வித்தை காட்டுறாங்க. அதுதான் எனக்கு சிரிப்பே வந்துட்டு. குரங்கு வித்தை காட்டுறா, என்னென்னமோ பண்றா. அதனால நான் வந்துட்டோம், நானும் சக்தியும் வந்துட்டோம் ரூமுக்கு. ஐயோ தொல்லதாங்க. அதுன்னு பக்கத்து வீட்டுலாம் கிண்டல் பண்றாங்க. அவளை கிண்டல்லாம் ஒண்ணும் பண்ணல, எல்லாம் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு தான். நீ மூடு. அப்புறம் அத்தை உங்க திருஷ்டி சுத்தி போட்டாங்க. ஆமா எல்லாருக்கும் திருஷ்டி சுத்தி போட்டாங்க. என்னைய கூப்பிடலையா? எருமை மாடனா கூப்பிட மாட்டாங்க, நான் சின்ன பிள்ளைங்கள தான் கூப்பிடுவேன். ஆமா ஆமா, இது எருமை சின்ன பிள்ளைய தான் கூப்பிட மாட்டாங்க, எருமை மாடை தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் வந்து நீ கறி விருந்து எங்க வீட்டுல கறியெல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க எங்க அம்மா. ஏன்னா இன்னைக்கு அம்மா அவ்வா அத்தை சின்னத்தை பெரியத்தை எல்லாம் பின்னி அப்புறம் நைனா எல்லாரும் கறி சமைச்சிட்டு இருக்காங்க. நான் வெளில இருந்து தான் ஆள் கூப்பிடலான் இருந்தேன். எங்க அவ்வா தான் எதுக்கு காசு கொடுத்து வெளில இருந்து நம்மளே பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டெல்லாம் வராங்க போறாங்க. இதுக்கு 10வது காசு வர கேட்குறாங்க. கறி விருந்துனாலே நானே போலான் இருக்கேன். சக்திகிட்ட தாங்க காசு கொடுத்துருக்கேன். வாஞ்சூர் போக சொன்னாங்க. வாஞ்சூர் யார் யார் வாஞ்சூர்லேருந்து பார்க்குறீங்க? வாஞ்சூரில் தான் பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து பாண்டிச்சேரியா என்னது இது வரிச்சுன்னு சொல்லுவோம். வாஞ்சூர் அங்கே போயிட்டு காரைக்கால் கிட்ட இருக்குது. அங்கே போயிட்டு வாங்க சொன்னாங்க. வயலோட விட்டு போயிருக்காங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியல. காசு வர போட்டு விடணும். சக்தி வந்து இங்கே தான் இருக்கான். சக்தி குளிக்க போயிருக்கான். அப்புறம் நேற்று அந்த வீடியோ போட்டு தான் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. கல்யாண வீடியோ வந்து போடுறாங்க. ஏன்னா அது எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு அவ்வளோ பெருசாக எடிட் பண்ண தெரியாது. நம்மளே அரைகுறை எடிட்டரில் அதான் அவங்க எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கண்டிப்பாக போடுறேன் பாருங்கள். எல்லாருமே வர்றீங்க. எங்கள் கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே நான் எடிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே வீடியோ எடுத்திருக்கோம். பார்ப்பேன் எப்படி. ஆனால் காப்பிரைட் விழுமான்னு தெரியல. இதெல்லாம் எடிட்டில் உள்ள மியூசிக்லாம் எடுத்துகிட்டு தான் போட போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் தக்காளி பிடிச்சிருக்கா எங்கள் 2 பேரையும். நிறையா பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் நேற்று போட்ட போஸ்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டோரியும் போட்டுருந்தீங்க, நிறைய மிஸ் பண்ணீங்க. இன்னும் நிறைய போட்டோ இருக்கு, நான் அப்லோட் பண்றேன். நிறைய ஆல்பம் போட்டோ, அப்புறம் gift போட்டோ நிறைய இருக்குங்க. அதை ஓபன் பண்றப்ப நான் வீடியோ போடுறேன் பாருங்க. யார் யார் வாங்கி கொடுத்தாங்க உங்க பேரையும் சொல்றோம். ஆமா சொல்றோம். பேர் அதிலே எழுதி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நாங்க பார்த்து சொல்றோம். நிறைய பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்க அப்பாலாம் ஆச்சரியப்பட்டாருன்னா இவ்வளவு பேர் டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க ப்ரோ ஒருத்தவங்க. ஐயோ அவங்க வந்து பொள்ளாச்சியிலேருந்து டெல்லியிலேருந்து பொள்ளாச்சி, அவர் பேர் என்னன்னு தெரியல. நான் அந்த பார்த்து சொல்கிறேன். டெல்லியிலேருந்து வந்துருக்காங்க. அவங்களாம் ரொம்ப நன்றி. அப்புறம் பொள்ளாச்சி, அப்புறம் கிருஷ்ணகிரி, திருநெல்வேலி, அப்புறம் சேலம். இப்போ 2 பசங்க என் அண்ணன் ஃப்ரெண்டெல்லாம் இங்கே தான் இருக்காங்க. எங்களோட ஃபேன்ஸ் அவங்க இருக்காங்க. அப்புறம் வேற யாரு? அப்புறம் மன்னார்லேருந்து 4-5 பொண்ணு வந்துச்சு. அந்த வீடியோ வரும் பாருங்க. அந்த 4-5 பொண்ணு அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ லோக்கல் பசங்க நிறைய பேர் திருவாரூர்லேருந்து வந்தீங்க. அவங்களும் ரொம்ப நன்றி. அப்புறம் திருவாரூர் தாஜ்மஹால் ஏரியா, அது ஏதோ ஒரு ஏரியா, அம்மன்பேட்டை ஏதோ ஒரு ஊர், அங்கேருந்து வந்தீங்க. ரொம்பவே நன்றி. எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கிறேன். அப்புறம் வீடியோ ஃபோட்டோகிராஃபி வந்து தம்பி சூப்பராக எடுத்துட்டேன். நீங்கள் அதுமாரி உங்களுக்கும் அதுமாரி வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சிவகங்கை பெஸ்ட்டு ப்ரைஸில் எனக்கு பண்ணி தந்திருக்காங்க. நல்லா வீடியோ நீங்கள் போடுற பாருங்க. அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கான். ட்ரோனி வீடியோ எல்லாமே பெஸ்ட்டாக இது பண்ணி தந்துருக்காங்க பாருங்கள். ஒரு தம்பி தான். அது யாருக்காவது வேணும்னா அவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அவங்க ஸ்டோரி போடுறப்ப நான் அவங்களோட மென்ஷன் பண்ணுவாங்க ஐடியா. கண்டிப்பாக பண்ணுங்கள். அவங்க சூப்பராக கொடுக்குறாங்க. அப்புறம் வேறு நாடி
நெக்ஸ்ட் எங்கெங்கே போகணுமாங்க அதாங்க தெரியல. இப்போ என்னமோ நிலங்க வைக்கணுமா என்ன? ஆமா இப்ப கடிதத்துக்கு நான் இப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஓகே இருக்க மாட்டேன். நாங்க குளிச்சுட்டு 2 பேருமே காலையிலே ஆனா திரும்பியும் குளிக்கணும். ஏதோ நலங்க மாதிரி வச்சு இது பண்ணணுமா தெரியல. அப்புறம் இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணத்துக்கு ஒத்துருக்க மாட்டேன். என்ன 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 கடுப்பாகுதுங்க சீரியஸா எனக்கு. ஐயோ ஃபேஸ் காட்டி பேசுறது ஒரு மாதிரியா கூச்சமா இருக்கு. உனக்கு இல்லையாடி அப்படி? இது சும்மாங்க அது உருளி இந்த மாதிரிலாம் அடிச்சுட்டு எங்க நேராக்கு நேரம் அடி பார்ப்போம். அடிப்பேன் நானு. எங்க நேரம் அவ்வளோதான். அப்புறம் இவங்க அத்தை வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க அத்தை தான் மோதிரம்லாம் போட்டு விட்டாங்க. அப்புறம் எங்க அக்கா போட்டு விட்டாங்க. அதெல்லாம் சொல்லணும், சொல்லி தான் ஆகணும். அப்புறம் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் எதுக்கு மறைச்சிட்டு அப்புறம் என்னடி ஒரு சொரக்காய் கூப்பிடல இதே சொல்லிட்டு கடுப்பா கூப்பிட்டு. இப்போ எங்கள் அம்மா எங்கள் அக்கா எல்லாருமே குடும்பமே பின்னாடி சமைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தக்காளி ஃபோன் எடுத்துகிட்டு போய் காட்ட போகிறேன் எல்லாரையும் பாருங்க. எங்கள் அவ்வா எல்லாரையும் நாகப்பட்டினம் எங்கள் எல்லாருமே லீவு தான். ஆமாம், அவ்வானா ஆத்தா, பின்னினா சித்தி, அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? நெய்னானா அப்பா, அப்பா அப்பா சித்தப்பா பெரியப்பானா நெய்னாங்க சொல்லுவோம். நாயுடியில் உள்ளவங்களுக்கு தெரியும். சரி ஓகே, நீங்கள் வந்து எல்லாரையும் காட்டிட்டு வா. ஓகே இந்த அப்படி பாருங்க எல்லாரும் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க அவ்வாச்சி 2வது அவ்வா, இவங்க தான் 2வது அவ்வா தான் பெருசா என்னது அவ்வா சமைக்கிறீங்க? பாருங்க நல்ல கிரேவி கோழி சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னக்கா சமைக்கிறீங்க? தால்ச்சா சமைக்கிறாங்க. இன்னைக்கு சரியான விருந்து தான். பாருங்க இவங்க தான் பெரிய அவ்வா. அவ்வா ஹாய் சொல்லுங்க. இங்க பாருங்க ஹாய் சொல்லுங்க. பாருங்க என்னை திட்டுறாங்க பாருங்க. அதான் அத்தை, 2வது அத்தை. எனக்கு 2வது அத்தையா 3வது அத்தையா? அத்தை சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. பாருங்க சமையல் ஏற்பாடுனா நிறைய நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு அத்தை வந்து நிக்கிறாங்க. இதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன அவ்வானா இந்த அவ்வா தான், குட்டி அவ்வா. எங்க குட்டி அவ்வா பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. எங்க குட்டி பாவா, இவங்க தான் குட்டி பாவாவா. பாவா இங்க கொஞ்சம் திரும்புங்க. பாருங்க பாருங்க எல்லாரும். இல்லையே நாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்க ஃபேன்ஸ்க்கு எல்லாம் தெரியணும்ல. எங்க அவ்வா மாங்காய் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அழகா ஸ்டைலா நடத்துறாங்க பாருங்க. அவ்வா பாத்தீங்களா? அவ்வா பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க. ரொம்ப எடுக்க முடியல சமையல் வீடியோவை. அரவிந்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தொலைஞ்சிட்டாங்க. மூதேவிங்க இந்த உட்காந்துருக்க பாருங்க. வந்துட்டாங்களா? அப்பா வந்துட்டாங்க. சரி மணி 12 ஆயிட்டேன்னு பாரு. மணி 9:30 தாங்க ஆகுது. 9:45 தாங்க ஆகுது. ஐயோ அதுக்குள்ள வந்துட்டாங்க பாரு குடிக்கணும்னு. குடிகார பையங்க தானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்புறம் வாங்கி கொடுக்குறது இல்லையா சொல்லுங்க? எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, மொய் வச்சிருக்காங்க, ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் வாங்கி கொடுக்குறது இல்லையா? கண்டிப்பா அவங்களுக்கு வாங்கி கொடுத்து தான் ஆகணும். ஓகே நான் வந்து அவங்க வந்து அவங்களோட நான் வீடியோ எடுக்க மட்டும் எடுக்கிறேன். ஆமா அதெல்லாம் போதையில அப்படி ஆடு வாங்கி போல இருக்கு. இது வந்து ஆடுது நேத்தி கிட்டுன்னு. அப்புறம் ரொம்ப இறங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ட்ரிப்பு கிளம்ப போறாங்க. ராமேஸ்வரத்தை தவிர்த்து எல்லா ஊரும் கிளம்ப போறோம். நான் எங்க அப்பா குடும்ப ஃபேமிலியோட கிளம்ப போறோம். எல்லாரையும் மீட் பண்ணிட்டு தான் போவோம். வந்தவங்க எல்லாரையும் நம்பர் வாங்கி வச்சிருக்கேன், ஃபோன் நம்பர். கண்டிப்பா அவங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க ஊருக்கு போயிட்டு பார்த்துட்டு தாங்க போவோம். ஏன்னா அவங்க எங்களை தேடி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு தான் போவோம். ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். அடுத்த வீடியோ வந்து கல்யாண வீடியோ கண்டிப்பாக வரும் பாருங்க. அப்புறம் இன்னொன்று ஏதோ சொல்ல வந்தானே, நீ ஏதோ சொல்ல வந்தீங்க. அப்போ என் ஃப்ரெண்டு மேக்கப் போட வந்த பிள்ளைய என்ன நினைக்கணும்? உன்னை ஃப்ரெண்டா நினைக்கணும், இல்லை அக்காவா நினைக்கணும், தங்கச்சியா நினைக்கணும்? யாரு? நானா? நீதான். இந்த மூதேவோட ஃப்ரெண்ட். அப்போ என்ன பண்ணா? நிவேதா. ஆல்ரெடி மேரேஜ் ஆன பொண்ணு அது. ஆனா நிவேதான்னு கடந்து இது பண்ற. இதுல வேற என் தங்கச்சியை வேற சைட் அடிக்கிறான். அப்பி கல்யாணத்துக்கு ஆண்டி வரல. அவளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சா, அதனால அவ வர முடியலன்ட்டா. நான் போன் அடிச்சு கூப்பிடுறேன். இல்ல மாமா நான் வரல மாமா. ஆமாமா அம்மா. இன்னொன்னு என்னன்னா, அந்த மெட்டி தங்கச்சி போட்டு விட்டது போடுறப்ப செமையான ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? அப்படி முறைக்கிற. ஓகே இந்த நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஃபைட் நடக்க போகுது. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். ரொம்ப இறங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ். starting friends.